என்னதான் இந்த சாமியை குலசாமியா வச்சிருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்களால இந்த சாமியை தரிசிக்கவே முடியாதா? இவங்க எப்பத்தான் இந்த சாமியை கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க வீட்டிலேயே வச்சு பெண்களால இந்த சாமியை கும்பிட்டுக்க முடியும். இந்த கோயிலுடைய அர்ச்சகர்களும் கோமரத்தார்கள்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு திரையில சாமியுடைய உருவத்தை வரைஞ்சு வந்து இந்த பெண்களுடைய வீட்டுக்கே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க. எந்த அர்ச்சகர்கள் எல்லாம் சங்கல்பம் பண்ணி இந்த வீட்டில் ஏற்றக்கூடிய பெண்கள் ஏற்றக்கூடிய விளக்குலையே சாமியை சங்கல்பம் பண்ணி அங்கேயே சாமியுடைய பூஜைகளை பண்ணுவாங்க. எப்படி முதல்ல அந்த காப்பரிசியும் முழு தேங்காயும் சாமிக்கு நைவேத்தியமாக கொடுக்கப்பட்டுச்சோ அது மாதிரி இப்ப வரைக்கும் கோயிலுக்குள்ள சாமிக்கு சமைச்சு எந்த ஒரு நைவேத்தியமும் படைக்க மாட்டாங்க. அவருக்கு இப்ப வரைக்கும் காப்பரிசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பச்சை அரிசியை மட்டும்தான் சாமிக்கு நைவேத்தியமா படைப்பாங்க. ஆனா வீட்டில் வச்சு நடக்கக்கூடிய பூஜைகள்ல சாமிக்கு பாயாசம் வச்சு பானகம் படைச்சு பழம் வச்சு இப்படி இந்த திரை உருவத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தாவையும் பொற்சடச்சி அம்மாவையும் பெண்கள் வீட்டிலேயே கும்பிட்டு வருவாங்க. தை மாச வெள்ளிக்கிழமை பூஜைகள்ல எத்தனை பூஜைகள் நடக்குமோ அதே மாதிரி அப்படியே இந்த வீட்டில் நடத்தி காட்டப்படும். ரகசிய பூஜைகள் முதற்கொண்டு அத்தனை பூஜைகளுமே இப்படி பெண்களுக்காக வீட்டிலேயே வச்சு இந்த சாஸ்தாவும் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சாஸ்தாவுடைய எத்தனையோ கோயில்கள்ல ஐயப்பன்மார்கள் போய் சாமி கும்பிட்டுருப்போம். அதே மாதிரி இந்த சடையுடையார் சாஸ்தா கோயிலுக்கும் குழந்தை ரூபத்தில் நின்ற கோலத்தில் அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த சடையுடையார் சாஸ்தா கோயிலுக்கும் நம்ம போய் தரிசனம் பண்ணிக்கணும்.